Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். உன் ஆத்மாவை நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். உனக்கு நான் இரவும் பகலும் உன்னோட கூட இருப்பேன். நீ சோர்ந்து போன நேரங்களில, நீ துக்கப்படுகிற நேரங்களில நான் நீர் ஊற்றாய் உனக்குள்ள என் வார்த்தையை கொடுத்து உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க, அநேக தீர்க்க தரிசிகள், தேவனை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரவும் பகலும் பாதுகாத்த தேவனாய் காணப்படுகிறார். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இரவிலும் பகலிலும் ஆண்டவர் வித்தியாசமான பாதுகாப்போடு கர்த்தர் பாதுகாத்த தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உன் பிள்ளைகளை பாதுகாக்க யாருமே இல்லையே, என்னை பாதுகாக்க யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் கொடுக்க யாருமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் சூழ்நிலை எப்படி மாறும், யார் எங்களுக்கு இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டு யாரிடத்துல சொல்லுவது என்று இந்த நேரத்துல கூட யோசித்து துக்கப்பட்டிருக்கிற மகனே, மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அடிக்கடிக்கு நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன், நீர் பாய்ச்சலா நான் உனக்குள்ள இருப்பேன், உன்னை நான் விசாரிப்பேன், உனக்கு இரவும் பகலும் உன்னோட கூட இருந்து உன்னையும் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஆண்டவரே, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க என்னை பாதுகாப்பீங்க. நான் அழும் பொழுதும், துக்கப்படும் பொழுதும், நான் தனிமையில போகும் பொழுதும் எனக்கு ஒரு கரம் இருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அது இயேசுனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது என்று சொல்லி நீங்க இந்த நேரத்துல இப்பொழுதே விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை அடிக்கடி வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. இயேசப்பா வாக்கு கொடுத்தாரு இல்லையா, மகனே, மகளே, ஏன் இன்னும் யோசித்து கொண்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா, உன்னை அடிக்கடிக்கு நான் கவனிக்க போகிறேன், உன் கூடவே நான் இருக்க போறேன், இன்னும் எதுக்கு நீ கலங்கிட்டு இருக்கிற, இன்னும் நீ ஏன் அழுந்துட்டு இருக்கிற என்று ஆண்டவர் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. எல்லாரும் நம்மளை விட்டு போகட்டும், இயேசப்பா அவங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தார், அவர் நீர் பாய்ச்சலா இருப்பார், அடிக்கடி இல்லை, எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவர் வழி நடத்தினார், பாதுகாத்தார். இன்றைக்கு உனக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, உன்னோட கூட நான் இருக்கிறேன், சோர்ந்து போகாத, கலங்காத, இரவும் பகலும் உன்னோட கூட இருந்து நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். விசுவாசிங்க. இந்த வாக்குதத்தின்படியே கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அதற்கு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அடிக்கடிக்கு பாதுகாத்து நீர் பாய்ச்சி இரவும் பகலும் உன்னோட கூட இருக்கிற கர்த்தராகிய இரட்சகர் நானே என்று நம்முடைய பிள்ளைகளிடத்துல இந்த நேரத்துல வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வானமும் பூமி அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு போதும் அழியாது ராஜா. அப்படிப்பட்ட உண்மை உள்ள வாக்கு தத்தங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு, சத்தியமுள்ள வார்த்தைகளை நீங்கள் கூறி பலப்படுத்தி அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா, இரவும் பகலும் ஆண்டவரே, மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்தி நீங்க ராஜா. ஆண்டவரே, சோர்ந்து போன நேரங்களில ஆண்டவரே, துக்கப்படுகிற நேரங்களில் அப்பா, வற்றாத நீரூற்றை போல உம்முடைய வார்த்தையினால பலப்படுத்தி அநேக கிரியைகளை நீங்கள் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் அப்பா, எல்லாம் உம்முடைய நம்பி இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரூற்றை போல இரவும் பகலும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா எதிர்காலமும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ராஜா. இதோ தேற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆற்றுவதற்கு யாரும் இல்லை, நான் நம்பி போனங்க எனக்கு யாருமே இல்லை, இனி என்ன செய்வது என்று அப்பா இந்த நேரத்துல கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய வார்த்தை தேற்றட்டும்.
இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்கப்பா. அப்படியா செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் புதிய புதிய காரியங்களை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். விட்டு கொடுக்காத தேவன், விலகி போகாத தேவன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேற்றி பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரவும் பகலும் பிள்ளைகளை தேற்றின தேவனே, இயேசுவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை தேற்றுவார், இரவும் பகலும் பாதுகாப்பார். ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.